வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது எடிட்டர் பிரசாத் அவர்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் தொடர்ச்சியாக மழை, இதை போல கேரளா வயநாடு என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலும் தொடர்ந்து மழை. இந்த மழையின் காரணமாக கோவை பில்லூர் அணை நிரம்பியது என்றும், கோவை பில்லூர் பகுதியிலே இருக்கக்கூடிய டேம் பில்லூர் அணை, இது நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரளா மாநிலங்களில் தொடர்ச்சி பெய்யும் கனமழையால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர் வருவது அதிகரித்துள்ளது என்றும், ஜூலை 29 காலை அணையிலிருந்து டேம் இருந்து வினாடிக்கு 11,160 கன அடி நீர் வந்ததால், இதனால் 100 அடி கொள்ளளவுடைய அணையில் நீர்மட்டம் 97 அடியாக பில்லூர் அணை நிரம்பியது. இந்த பில்லூர் அணையை 100 அடியை எட்டுகின்ற நிலையில் 97 கன அடி நீர் நிரம்பியதால் இதை நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டது என்றும், பின் நீர் வருவதை கண்டு படிப்படியாக குறைந்து காலை 9 மணிக்கு 9,140 கன அடி மற்றும் தற்போது 5,100க்கான கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது என்றும், இந்த நிலையில் மின் வாரிய பொறியாளர் மேற்பார்வையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக, மிகுந்த நீர் வருவதால் பவானி, மேட்டுப்பாளையம், பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த பகுதியில் பவானி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 3வது நாளாக நீடித்து வரும் நிலையில் ஆற்றங்கரை ஓரத்திலே இருக்கின்ற குடியிருப்புகளுக்கும் மக்களுக்கும், அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இயற்கையின் வளம் நிறைந்திருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கை மழை பொழிவதின் காரணமாக இந்த வருடம் அதிக அளவு மழை பொழிந்திருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் மேட்டுப்பாளையம் பில்லூர் பவானி ஆற்றுப்பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களோடு இணைந்து தந்திருக்கிறார் என்று தெரிவித்து, இவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி, உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.